அடிக்கிற வெயிலுக்கு சூடாக இட்லி, தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிட தோண மாட்டேங்குது. ஏதாவது ஜில்லுன்னு குடிச்சிட்டே தான் இருக்கணும்னு தோணுது. என் பாப்பா எனக்கு கூல் பண்ணித்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. ஆல்ரெடி நானுமே பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஸ்கூல் டேஸில் என்ன பண்ண முடியல. சரி ஓகே லீவ் டேஸில் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவளே எனக்கு வாண்டடாக கேட்டா. சரி அப்போ காலையிலே கூல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த கூல் முதல் நாள் நைட்டே ஊற வச்செல்லாம் பண்ணுவாங்களா. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நாளாக கெட்டு போகாமல் இருக்கும். பட் நான் அப்படி பண்ணலாம். இன்ஸ்டன்டாகவே மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே தண்ணி சூடு பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி தான் கூழ் பண்ணேன். இதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாங்காய் ஊறுகாயும் பண்ணிட்டேன். இந்த கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு வத்தல், மாங்காய் ஊறுகாய் இது மட்டும் போதுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நான் கன்சீவாக இருக்க டைமில் எங்கள் பாட்டிக்கிட்ட அடிக்கடி கால் பண்ணி கேட்டதுன்னா இந்த கூழ் தாங்க. வேறு எதுவுமே வேணால் கூழ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு பாட்டி மெனக்கிட்டு ஊர்லேருந்து எனக்காக கூழ் பண்ணி எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அப்போ அதிகமாக குடிச்சனால என்னென்னு தெரில, பாப்பாவுமே எப்போவுமே விரும்பி கூழ் கேட்பா. ஆனால் எனக்கு ராகி கூழை விட கம்மங்கூழ் ரொம்ப பிடிக்கும்.